தேர்தல் தேதிக்கு பின்னாடி அரசியல் நிச்சயமா இருக்கு. அதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா இந்த தேர்தல் தேதிகள் வந்து ஒன்றிய அரசை ஆளுகின்ற பிஜேபிக்கு சாதகமா தான் தேர்தல் தேதிகள் அ அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உதாரணமா, அ நீங்க புதுச்சேரி எடுத்துங்க. கடந்த 30 ஆண்டுகளாக இதுக்கு புதுச்சேரிக்கும், தமிழ்நாட்டுக்கும் ஒரே தேதியில தான் தேர்தல் நடந்திருக்கு. இப்பதான் முதல் ம். தரமா வேற வேற தேதியில வந்து தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப புதுச்சேரிய பொறுத்தமட்ல என்டிஏ கூட்டணி வந்து தொகுதி உடன்பாடு ஏற்கனவே நடந்துருச்சு அவங்களுக்கு இடையில. ஆனா இவங்க இந்தியா டுடேல வந்து திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கு இடையில அந்த தொகுதி உடன்பாடு இன்னும் நடக்கல. யாருக்கு 16, யாருக்கு 14, யார் அதிக சீட் எடுத்துக்குவாங்க இதெல்லாம் இன்னும் வந்து அங்க வந்து குளறுபடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த நிலைமையில இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புதுச்சேரியில உடனடியா தேர்தல வச்சுட்டா, அது இவங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து தே வில் டேக் டைம் டூ ஆர்கனைஸ் தெம்செல்வ்ஸ். அதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்தி வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது கால்குலேஷன். அதனால தான் புதுச்சேரிக்கு வந்து உடனடியாக தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்கலாம் அப்படின்னா, இதுக்கும் கேரளாவுக்கும் அப்படித்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. கேரளா அவங்க கையில கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். கேரளால அவங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ட்ரிவாண்ட்ரம் கார்ப்பரேஷன பிடிச்சிருக்காங்க உள்ளாட்சித்துறை தேர்தல்ல. அதனால வந்து ஒருவேளை இன்னும் முந்தி இருந்தத விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓ 2 சீட்டு, 4 சீட்டு இது மாரி மிஞ்சி மிஞ்சி போனா 6 சீட்டு இது மாரி வரலாம். மத்தபடி எதுவும் அவங்களுக்கு கேரளால கிடைக்காது. அதனால கேரளாவ தாமதிக்கிறதுல அல்லது விரைவுபடுத்துறது 2லயுமே அவங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. அதனால வந்து தங்கள் மேல பழி வரக்கூடாதுங்கிறதுக்காக எலக்ஷன் கமிஷன் வந்து நாங்க இந்த புதுச்சேரியை மட்டும் போட்டிருக்கோம். அஸ்ஸாம் மட்டுமா போட்டிருக்கோம். கேரளாவையும் சேர்த்து தானே போட்டிருக்கோம். அப்படின்னு சொல்றதுக்கு வசதியா கேரளா வந்து டை அப் பண்ணியிருக்காங்க. அம் அஸ்ஸாம் வந்து நீங்களே சொன்னீங்க. இப்ப தான் ரூ. 90,000 குடுத்துருக்காங்க. சூட்டோட சூட்டா அந்த தேர்தல் நடத்துறோம். அவங்களுக்கு அது வசதியா இருக்கும்.